ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மண்மனம் மாறாத உடனடி மாங்காய் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம விதவிதமாக சைடிஷ் செஞ்சு வச்சுருந்தாலும் கூட ஊறுகாய் இருந்தால் தான் உங்களுக்கு சாதமே இறங்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போதே மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உடனடி மாங்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே எல்லாேருக்கும் பிடிக்கும். செய்கிறதும் ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 மாங்காய் போல் எடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லாத்துக்குமே கீரை சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நம்ம தோசை இட்லிக்கெலாம் கூட இந்த தொக்கு மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம இந்த மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் மாங்காய்லாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊறுகாய்க்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்கணும். நம்ம ஒரு 50 ml போல் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஹீட் ஆனது 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுறோம். உளுந்து ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாங்காய் எந்த மாங்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தோட அளவு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். புளிப்பான மாங்காய் இருந்தால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளிப்பு இல்லாத இருந்தால் காரம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் உளுந்து சேர்க்கும் போதே ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பெருங்காய பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் தீய விடக்கூடாது. இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். நீங்கள் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ செக் பண்ணிவிட்டு கூட தேவைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு 5 or 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள். இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய்லாம் ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்ய அதிக அளவு டைமும் எடுக்காது. ஸோ 2 மாங்காய் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக உடனடியாக மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அலுமினியம் பாத்திரம், ஸ்டீல் பாத்திரத்தில் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணாதீங்க. துரும்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. கண்ணாடி பாட்டில், பீங்கான் பாட்டில், பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்குலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் சீசன் இருக்கும்போதே இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.